கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா, எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஏசப்பா. எங்களை எல்லா அப்பா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கிருபையால் நடத்தி வந்ததற்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக நீங்கள் சொன்ன வசனத்தை எங்களுக்காக நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. நீங்கள் மனிதர் அல்லப்பா. நீங்கள் சொல்லியும் செய்யாது இருப்பேரே சப்பா, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பேரே சப்பா. எங்களுக்காக சொன்னதை செய்யும் அளவும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக யோபு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5வது வசனங்கள். யோபு 16வது வசனம், 16வது அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5 வசனங்கள். உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுடைய சரித்திரத்தை பற்றி நாம் வேத பகுதியில் படித்திருக்கிறோம். யோபுவை சோதிக்கும்படியாக பிசாசானவன் கர்த்தரிடத்தில் பர்மிஷன் பெற்றுக்கொண்டு அவனை என்ன செய்கிறான் என்றால் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய நண்பர்கள், நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கணும், அதனால தான் உனக்கு என்ன இப்படிப்பட்டதான தண்டனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று ஏகமான வார்த்தைகளை அவனிடத்தில் சொல்லுவதை கேட்டு யோபு இப்படியாய் சொல்லுகிறார். உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை என்ன செய்வேன், சொல்லக்கூடும். உங்களை மாதிரி எனக்கும் பேச தெரியும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். எப்பேற்பட்ட நல்ல ஒரு மனிதனை நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை எந்த நேரத்திலும், அதாவது கர்த்தர் அத்தனை சோதனைகள் இழப்புகள் வந்தாலும் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று யோபுவை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தரை யோபுவை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் பொன்னாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படிப்பட்ட யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். எல்லா இழப்புகளை எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட நாம் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் நாம் பெற வேண்டாமா என்று சொல்லுகிறார். எவ்வளவு கர்த்தரை புரிந்து அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அறிவு நமக்கு வேண்டும் அன்பு பிள்ளைகளை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து பெறாத எல்லாவற்றுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். கொடுத்ததற்காய் நன்றி செலுத்த வேண்டும், கொடுக்காததற்காய் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளை, இந்த வேளையிலும் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் யோபுவின் நண்பர்களைப் போல நம்மளை பேசும் பொழுது, நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை அவர்கள் பேசும் பொழுது, அந்த இடத்தில் நாம் மறுபடி அவர்களுக்கு மறு உத்தரவு அவர்களைப் போல நாம் நடந்து கொள்ளாமல், அந்த இடத்தில் கர்த்தரை அறிகிற
யோபு எப்படி அவர்களுக்கு அவருடைய வார்த்தை, உங்களுக்கு நான் திடன் திடன் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டும்படி உங்களுக்கு திடன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படித்தான் அன்பு பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை அறிகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்மளை சுற்றி இருக்கிற வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது அந்த இடத்தில் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர்களை சபிக்கவோ, எனக்கு நடந்ததை கண்டு நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை திட்டவோ, மனதில் சபிக்கவோ கூடாது அன்பு பிள்ளைகளே. அவர்களுக்கு திடன் சொல்லுகிறவர்களாக, அவருடைய துக்கத்தில் அவர்களுக்கு நம்ம துணையாக நிற்கிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. கர்த்தரை அறிகிற அறிவு அதுதான், தேவனை அறிகிற அறிவுதான் அது என்று இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு உரைக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று அவர்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் அவருடைய கஷ்டங்களை ஆற்றுகிறதாக, அவர்களை ஆறுதல் படுத்துகளாக மாத்திரமே அமைய வேண்டும் அன்பு பிள்ளைகளே. நமக்கு அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்த போதிலும் நாம் மற்றவர்களுக்கு மருந்தாக, மற்றவருடைய துக்கத்துக்கு ஆறுதலாக அமைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று. இயேசு கிறிஸ்து அப்படிதான், தனக்காக மாத்திரமல்ல பிறருக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார் அன்பு பிள்ளைகளே. அப்படித்தான் அவரும் இருக்க, நம்மளும் அவருடைய பிள்ளைகளாக நம்மளும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.